إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மார்க்க வகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு பயந்த சில விடயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்தின் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சிலவற்றை பயந்திருக்கிறார்கள் என்றால் அதிலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதிலே முதல் விஷயமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த ஒரு விடயம்தான் தஜ்ஜாலுடைய குழப்பம். இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பொறுத்தவரையில் இதை எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயங்களுக்கு எச்சரித்த ஒரு விடயம். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட நபி. நிச்சயமாக இந்த இறுதி உம்மத்தில் தான் அந்த தஜ்ஜாலுடைய வருகை என்பது இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக ஃபித்னாவாக அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தஜ்ஜாலுடைய நெற்றியிலே காஃபிர் என்பது காஃப் ஃபா ரா என்பது தனித்தனி எழுத்தாக எழுதப்பட்டிருக்கும். அவ்வளவு தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தும் அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் செல்லும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஜ்ஜால் வந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் நீங்கள் செல்லாதீர்கள், அவனை பார்ப்பதற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக பிரதானமானது, நாளை மறுமையுடைய வெற்றிக்கு அவரது ஈமானோடு அவர் மரணிக்க வேண்டும். எனவே ஒருவன் ஈமானை இழந்துவிடக்கூடிய ஆபத்துகளுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். தஜ்ஜால் உடைய விஷயத்தில் நபி அவர்கள் இதை ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதில் ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன? உங்களுடைய ஈமானில் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அவன் நிகழ்த்தக்கூடிய விடயங்களை பார்த்து, அவன் நிகழ்த்தக்கூடிய அசாதாரணமான விடயங்களை பார்த்து, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடக்கும். ஆனால் அது உங்களை என்ன செய்யும் என்றால், உங்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்தும். உங்களுடைய ஈமானில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? குழப்பத்துக்குள் ஆழ்த்தப்படுவீர்கள். எனவே அவ்வாறான விடயங்களின் பக்கம் நாம் செல்லக்கூடாது. இது பொதுவான ஒரு அடிப்படை. எப்படி நாம் புரிந்து கொள்ளணும்? நமது ஈமான்ல எங்கெல்லாம் நாம் குழப்பத்துக்குள் ஆழ்த்தப்படுவோமோ அப்படியான இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது. அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் பித்அத்வாதிகளோடு உட்காராதீர்கள் என்று. அவர்களுடைய பித்அத்துகள் என்ன செய்யலாம்? உங்களுடைய ஈமான்ல குழப்பத்தை உருவாக்கலாம். பித்அத்வாதிகள் யாரு? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒவ்வொன்றை உருவாக்கி மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள். எனவே நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு பொறுப்பான ஒரு காரியம். இப்ப நீங்க ஊர்கள்ல பாருங்க, ஊர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா யாரு வருவாங்க? யாராவது ஒருத்தர் என்ன செய்வாரு? இப்படி ஒருத்தர் கிளம்பிட்டாரு, அவர் இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு,
ஜின்னை வைத்து அதை செய்கிறாராம். பேசாதீங்க, பேசினா போய் பயணம் பண்ண. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே அவர் அதை வைத்து இதை வைத்து என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாரு என்று சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, அப்படி அவைகளுக்கு பின்னால செல்ல ஆரம்பிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அவைகளில் அலைமோதுவதை பார்க்கிறோம். அப்ப இது ஆபத்தான ஒரு விஷயம். நபி அவங்க அதை எச்சரிக்கிறாங்க, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு செய்தி வருது, அப்படி ஒருத்தன் கிளம்பிட்டான், இப்படி ஒருத்தன் வந்துட்டான், அப்படி பண்றான், இப்படி பண்றான்றதுக்காக நாம் புதினம் பார்ப்பதற்கு செல்லக்கூடாது என்ற அளவுக்கு நபி அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்ப இதுல நான் உங்களுக்கு முதலாவது விஷயமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு எச்சரித்த விஷயங்கள்ல தஜ்ஜாலுடைய குழப்பம், இதை நபி அவங்க எச்சரித்தாங்க. அதனோட அடிப்படையை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன அடிப்படை என்றால், நமது ஈமான் குழப்பத்துக்குள் ஆழ்த்தப்படுகின்ற இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது. புரியுதவங்க சொல்றது? இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாம் சில உதாரணமாக சில ஃபேஸ்புக் பேஜுகளாக இருக்கலாம், அல்லது சில இணையதளங்களாக இருக்கலாம், அல்லது சில வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம். அப்ப நம்மை நாம் ஃபித்னாவுக்குள் ஆழ்த்துகின்ற ஒருத்தர் சொன்னாரு, அதாவது நான் இந்த காதியானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நான் இணைந்து இருக்கிறேன், அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு என்று சொல்லி சொன்னார். நான் சொல்றேன், நீங்க இணைந்து இருப்பது நல்ல விஷயம்தான், ஆனா உங்களுக்கு முதலாவது மார்க்க அறிவு இருக்க வேண்டும். அவர்களுக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்க வேணும், மார்க்க விளக்கம் உங்களுக்கு இருக்கு. இல்ல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்க குழப்பத்துக்குள் ஆளாகிடுவீங்க. நீங்க அவர்களுக்கு பதில் கொடுக்க போய் அப்படி நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, வழிகட்டு போயிருக்கிறாங்க. நாங்க அவர்களுக்கு பதில் கொடுக்க போறோம், இவர்களுக்கு பதில் கொடுக்க போறோம்னு போவாங்க. இவர்கள்ட்ட சரக்கு இருக்காது. சரக்கு இருக்கணுமா இல்லையா? பதில் கொடுக்கிறேன்டா மார்க்கத்துடைய விளக்கம் தெளிவு, அவர்கள் என்ன சந்தேகங்களை ஏற்படுத்த அந்த சந்தேகத்துக்குரிய சரியான பதில், அப்ப இவைகள் எல்லாம் தெரிந்தால்தான் நாம் என்ன செய்யலாம் பதில். அப்ப நாம் இங்க மிக முக்கியமான விஷயம் என்ன, நாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எம்மை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம். அடுத்தவர்களை நாங்க நேர்வழி கொண்டு வருவதை விட இப்படியான சூழல் எது முக்கியம், நம்மை நாம் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வது, நமது ஹிதாயத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக பிரதானமான விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான ஃபித்னாக்களுக்குள் நாம் நம்மை ஆழ்த்தி கொள்ள கூடாது. நாம் சலாமத்தாக என்ன செய்ய வேண்டும், நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாத் இப்னு அபி வக்காஸ் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதாவது அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட சில ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்ற ஒரு நிலை உருவாகின்ற போது அவங்க மிக மிக ஒதுங்கித்தான் இருந்தாங்க. அவங்க ஒதுங்கி நின்றது மட்டுமல்ல, அவர்கள் தனது மகனுக்கு ஒரு ஹதீஸை கூட சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் ஹஃபின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ல வர ஹதீஸ். அவர் சொல்றாரு, தனது மகனுக்கு அல்லாஹ் 3 அடியார்களை விரும்புகிறான். ஒன்று அத்தகி, அல்லாஹுவை பயப்படக்கூடிய அடியான். அல் கனி, அதாவது போதுமென்ற அந்த மனப்பான்மையோடு தன்னிறைவோடு இருக்கக்கூடிய அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். அல் ஹஃபி, மறைமுகமான அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். யார் மறைமுகமான அடியான் என்றால், மறைமுகமான அடியான் என்றால் அவர் தனது அமல்களை விளம்பரப்படுத்த மாட்டார், தனது அமல்களை பகிரங்கப்படுத்த மாட்டார், தனது அமல்களை என்ன செய்வார், மறைமுகமாகவே செய்ய விரும்புவார். மக்களுக்கு மத்தியில் அவர் பெயர் புகழ் எல்லாம் விரும்ப மாட்டார். தன்னை இப்படி ஹஃபியான அடியான், தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய இப்படியான விஷயங்கள் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி குழப்பமான இடங்கள்ல போய் நுழைகிறது கிடையாது, ஃபித்னாக்கள்ல போய் நுழைந்து விட மாட்டார், அவைகளை விட்டு ஒதுங்கி இருப்பார். இதெல்லாம் இந்த வார்த்தை நடக்குகிறது, ஹஃபி என்ற வார்த்தை. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த தலைப்பில் நாங்கள் முதலாவது விஷயமாக சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தினுடைய விஷயத்துல பயந்த விடயங்கள்ல முதலாவது விடயம் தஜ்ஜாலுடைய விடயம். இது நபி அவங்க தனது உம்மத்துக்கு அதிகமாக எச்சரித்தார்கள். இரண்டாவது விடயம், என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த விடயம். இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது, ஆரம்பத்தில் சொன்ன செய்தி முஸ்லிம்ல வருகிறது, இந்த செய்தி அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், நான் உங்கள் விஷயத்தில் மிகவும் பயப்படுவது எதை என்றால் சிறிய இணை வைப்பை என்று சொல்றான். எதை? சிறிய இணை வைப்பை நான் உங்களுடைய விஷயத்தில் அதிகம் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சிறிய இணை வைப்பென்றால் என்ன முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. சிறிய இணை வைப்பென்றால் அது பெரும் பாவம். முதல் அதுக்கு ஒரு சட்டம் என்ன, சிறிய இணை வைப்பென்றால் சிறிய பாவம் அல்ல, சிறிய இணை என்னது, அது பெரும் பாவம். புரியுதா? பெரும் பாவம். சிறிய இணை வைப்புக்கும் பெரிய இணை வைப்பும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன படிச்சுக்கிறோம். பெரிய இணை வைப்பு என்பது ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும்.
சிறிய இணை வைத்த ஷிர்க் என்பது ஒரு என்ன செய்யாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றார். பெரிய இணை வைப்போடு ஒருவன் மரணித்தால் அவன் நிரந்தர நரகம். சிறிய ஷிர்கோடு மரணிப்பவன் நிரந்தர நரகத்துக்குரியவனாக மாட்டான். புரியுது அவங்க சொல்றது? இது போன்ற வேறுபாடுகள், இது போன்ற பெரிய ஷிர்க்குக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பே கிடையாது. சிறிய ஷிர்க்கை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கிறது என்ற இந்த வேறுபாடுகள் எல்லாம் அறிஞர்கள் சொல்கிறார்கள். சிறிய ஷிர்க்குகள்ல மிக ஆபத்தானது எது? மிக ஆபத்தானது நாங்க நேற்று கூட சொன்ன முஹஸ்துதி. எது? ரியா. இந்த முஹஸ்துதி என்று சொல்லக்கூடியது மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது என்ன செய்யும் என்று சொன்னால் அமலை அழித்து விடும். அப்படித்தானே? சிறிய ஷிர்க் என்பது என்ன? ஒருத்தர் தொழுகிறார், தொழுது கொண்டிருக்கும் போது யாரோ பார்க்கிறாங்க என்பதற்காக, அவருக்கு தெரிந்த முக்கியமான ஒருத்தர் அவர் தொழுது கொண்டிருக்கிறத பார்க்கிறாங்கன்னு வைங்களே, அவர் பார்க்கிறார் என்பதற்காக தொழு என்ன செய்யறாரு? அழகா தொழுகிறார், ருக்குவ நல்லா செய்யறார், சுஜூத் நல்லா செய்யறார் என்றால் இது முஹஸ்துதி. இது அந்த அமலை என்ன செய்து விடும்? பாழாக்கி விடும், அழித்து விடும். எனவே நறுமை சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சிறிய ஷிர்க் என்பது, சிறிய இணை வைத்தல் என்பது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் மிக கவனமாக, முஹஸ்துதி நமக்குள் நுழையக்கூடாது. முஹஸ்துதி என்பது நுழையும் தான், தடுத்துக் கொள்ள அது வரும். அது வரும்போது நாம் என்ன செய்யணும்? அதை தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக நாம் உதவி தேட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, இந்த முஹஸ்துதியிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று நாம் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினர் ரியா. எப்படி கேட்கலாம்? அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினர் ரியா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் முஹஸ்துதியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் கேட்பது. ஏனென்று சொன்னால் ஹதீஸ்ல நீங்க எந்த அளவுக்கு பார்க்கலாம் என்று சொன்னா, நபி அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் விளம்பரத்துக்காக அவர் அமல் செய்தால், அவர் எதை விரும்புறாரு? விளம்பரத்தை விரும்புறாரு, புகழ விரும்புறார், அதற்கு அமல் செய்தார், அல்லாஹ் அதை அவருக்கு கொடுப்பான். எதை கொடுத்துருவான்? விளம்பரத்தை விரும்புறாயா, புகழ விரும்புறாயா, எடுத்துக்கோ என்று அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவான். ஆனா மறுமையில் என்ன? மறுமையில அவனுடைய அமல்களுக்கு எந்த நன்மையும் அங்க கிடையாது, எல்லாம் பால்படுத்தப்படும். ஏன்? அவன் செய்தது உலகத்தில் மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்தான், மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்தான். நாங்க வளமையா படிக்கிற ஒரு ஹதீஸ் தான், நாளை மறுமையில் மூவரை கொண்டுதான் அல்லாஹ் நரகத்தை எரிப்பான். எவ்வளவு பயங்கரமான ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? அபூ ஹுரைரா இருந்தவங்க. அப்படி மயக்கம் போடுறாங்க இந்த ஹதீஸை சொல்லும் போது, இந்த செய்தியை சொல்லும் போது அப்படியே மயக்கம் போட்டு விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு இந்த செய்தி அவங்க சொல்லும் போது பயப்படுறாங்க. அல்லாஹு தஆலா மூவரை கொண்டுதான் நாளை மறுமையில் நரகத்தை எரிப்பான். சஹாபாக்களே இவ்வளவு பயந்தாங்க. நாம இதுல பயப்படாம இருக்கலாமா? அல்லாஹ் இதில் அஞ்சாமல் இருக்க முடியுமா? மூவரை கொண்டு நரகம் எரிக்கப்படும். யாரு மூவர்? ஒருவர் ஷஹீத், ஒருவர் ஆலிம், ஒருவர் என்ன செல்வந்தர், தனது செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுத்தவர். இந்த மூன்று பேரும் என் அருமை சகோதரர்களே புகழுக்காக செய்தாங்க. உயிரை தியாகம் செய்தவர் அல்லாஹ்வுக்காக செய்யல, புகழுக்காக செய்தார். மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அல்லாஹ்வுக்காக செய்யல, புகழுக்காக செய்தார். தனது செல்வத்தை வாரி வாரி கொடுத்தவர் அவர் அல்லாஹ்வுக்காக செய்யல, புகழுக்காக செய்தார். எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, இவர்களை கொண்டு நரகம் எரிக்கப்படும் என்றால் அப்ப நாங்க எங்களோட அமல்கள் எவ்வளவு நாங்க என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப செக் பண்ணி கொண்டே இருக்கு, ரீசெக் பண்ண. நான் இதுல இது யாருக்காக செய்கிறேன், இதுல முஹஸ்துதி இருக்கிறதா என்ற இந்த விடயம் அருமை. ஒவ்வொரு அமல்கள் விஷயத்துல நாங்க மிகப்பெரிய ஒரு கவனத்தை இந்த விடயத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்க பாதுகாப்பு தேட வேண்டும், முஹஸ்துதி வராமல் நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதில் நான் உங்களுக்கு சொல்கின்ற இரண்டாவது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. என்ன? நமது அமல்களை நாம் எதிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? முஹஸ்துதியிலிருந்து. புரியுது அவங்க சொல்றது? முஹஸ்துதியிலிருந்து நாம் நமது அமல்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். அது வர விடாமல், அது வந்தாலும் நாம் உடனே தடுத்துக் கொள்வது, அதுக்கு பின்னால் நாம் சென்று விடக்கூடாது. அதே மாதிரி அமலை அழித்துவிடும். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்கள் விஷயத்திலே மிகவும் பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது குல்லு முனாஃபிகின் அலீமின் பில் லிசான் என்றான். எப்படி என்று சொன்னால், நாவன்மை உள்ள நயவஞ்சகனுடைய விஷயம். நான் உங்கள் விஷயத்தில் எதை பயப்படுகிறேன் என்றால், நாவன்மை மிக்க முனாஃபிக். அந்த என்ன திறமை? பேச்சாலே என்ன செஞ்சிடுவார்? உங்களை மயக்கி விடுவார். பேச்சாலே உங்களை என்ன செஞ்சிடுவாரு? மயக்கி விடுவார். அப்படியான முனாஃபிக், அப்படியான நயவஞ்சகனுடைய விஷயத்தில் நான் உங்கள்
விஷயத்தில் அதை பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எனவே இப்ப நாங்க இதை கொஞ்சம் பார்ப்போம். மூன்றாவது விஷயத்த இந்த ஹதீஸை நாங்க பார்ப்போம். எத்தனை விஷயம் சொல்லிட்டோம்? 3 சவுண்ட்னா மூடிடுங்க. 3 விஷயங்கள் இதுல மூன்றாவது விஷயம் நாங்க இப்ப பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகன் என்று மட்டும் சொல்லாமல், அதாவது பேச்சு திறமை மிக்க, நாவன்மை மிக்க நயவஞ்சகனை உடைய விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப முனாஃபிக் நயவஞ்சகன் என்றால் நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப முனாஃபிக் என்று நாம் சொல்லும் போது, ஒருவன் தனது உள்ளத்தில் குஃபுரை, நிராகரிப்பை மறைத்து வைத்துக் கொண்டு அவன் போலியாக ஈமானை வெளிப்படுத்துவான், போலியாக இஸ்லாத்தை வெளிப்படுத்துவான். இவன் தான் யாரு? முனாஃபிக். எம்மோடு இருப்பதாக காட்டிக்கொள்வான். நாம் உங்களோடு தான் இருக்கிறோம், நாம் முஸ்லிம்களுடைய அணியில் தான் இருக்கிறோம். இப்படி இருந்து கொண்டு என்ன செய்வான் என்று சொன்னால், இவன் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வழிகேட்டை உருவாக்குவான், ஆபத்துகளை உருவாக்குவான், பிரிவுகளை உருவாக்குவான். ஏன்னா இது ஒரு மிக பெரும் ஆபத்து, சாதாரண ஒரு ஆபத்து அல்ல, ஒரு பேராபத்து தான். அதாவது நமக்கு மத்தியிலே இருந்து கொண்டு இப்படியான வழிகேடுகளை மக்களுக்கு மத்தியிலே ஊடுருவச் செய்யக்கூடியவர்கள், சமூகத்தில் பிளவுகளை ஊடுருவச் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் நாவன்மை மிக்கவர்களாக இருந்தால் இன்னும் அது ஆபத்தா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆபத்தாக அது மாறும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம், மார்க்கத்தை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள். ஏனென்று சொன்னால், சிலர்கள் என்ன செய்வாங்க, இப்படியானவர்கள் அவர்களிடத்துல மீடியா இருக்கும், அவர்களிடத்துல மீடியா பலம் இருக்கும், அவர்களிடத்துல செல்வாக்கு இருக்கும், அவர்களிடத்துல சமூக அங்கீகாரங்கள் இருக்கும். அவைகளை வைத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு. ஏன்னா அவங்க நோக்கம் என்னதான்? சமூகத்துல செல்வாக்கு. முனாஃபிக்குடைய நோக்கம் என்ன? யாரை திருப்திப்படுத்துறது? அல்லாஹ்வையா? அவன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறவனா இருந்தா அந்த முடிவு எடுப்பானா? அல்லாஹ் உண்மையில ஒரு முனாஃபிக் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருந்தால் அவன் எந்த முடிவு எடுக்க மாட்டான்? குஃப்ர உள்ளத்துல மறைத்து கொண்டு ஈமான போலியாக வெளிப்படுத்துற முடிவு எடுப்பானா? எடுக்க மாட்டான். அப்ப அவன் எதை விரும்புறான்? அவன் விரும்புறதுன்னா மக்களை திருப்திப்படுத்துறது, அப்படித்தானே? அவனுடைய விருப்பம் எல்லாம் மக்களுடைய திருப்தி. அவன் வெளிப்படையாக என்ன செய்யறான்? தன்னை ஒரு முஸ்லீமாக போலியாக காட்டிக் கொள்கிறான். அதனாலதான் என் அருமையான சகோதரர்களே, நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்திய இடங்கள், வெளிச்சப்படுத்தி காட்டிய இடங்கள் நிறைய வரும். என்ன, ரசூலுல்லாஹ்களோடு தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் இருந்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்களை எப்படி நடத்தினாங்கடா? ஏனைய முஸ்லீம்களை போட்டுதான் நடத்தினாங்க. நபி அவங்க அவர்களை ஏனைய முஸ்லீம்களை எப்படி நடத்தினாங்களோ, ஏனைய முஸ்லீம்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்களோ அது போன்றுதான் முனாஃபிக்கோடு நடந்தார்கள். ஆனா நபி அவங்களுக்கு தெரியும் யாரு இவர் யார் என்று, அல்லாஹ்வுடைய தூதர் தெரியும். ஏன்னா அல்லாஹ் வஹீன் மூலம் அறிவித்து கொடுத்திருந்தான் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள். ஆனா நபி அவர்களோடு நடந்து கொண்ட விதம் என்பது எல்லா முஸ்லீம்களோடு நடப்பது போன்றுதான். ஆனா அல்லாஹு தஆலா அவர்களை அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தான். ஏன்னா ஆபத்தானவர்கள். அதனால அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தான் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த ஒரு பயங்கரமான ஒரு விடயமாக இது இருக்கிறது. என்ன விடயம்? அதாவது வாத திறமை மிக்க, பேச்சு திறமை மிக்க, நாவன்மை மிக்க முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் நான் உங்களை பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். அவங்க வார்த்தை அலங்காரங்களின் மூலம் உங்களை வழிகெடுத்து விடலாம். எனவே இந்த விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மக்களை கூட பாத்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்களில் மக்களுடைய மனோநிலையும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒன்று புதிதாக சொல்ல வேண்டும், தொடர்ந்து அவன் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்ற மாதிரியான நிலைகள் எல்லாம் மக்களை சில நேரங்கள் அப்படி வழிகேட்டுக்கு கொண்டு போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 3வது விடயம் இது. சரி, 4வது விடயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு, உம்மத்துக்கு பயந்த விடயங்கள், வலைஹிஸ்ஸலாம், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த விடயங்கள்ல 4வது விடயம். இந்த ஹதீஸ் எங்கு வருதுன்னா புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் என்ன செய்யறாங்க, தோழர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில சொல்கிறார்கள், நான் உங்கள் விஷயத்திலே எதை பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா உங்களுக்கு துன்யாவை விசாலமாக திறந்து தருந்து அந்த துன்யாவுடைய அலங்காரங்கள்
துனியாவுடைய அலங்காரங்கள் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுவதைத்தான் நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். எது சோதனை? ஒருவருக்கு இந்த துன்யா உலகம் விசாலமாக்கப்படுவது, இந்த துன்யா அவருக்கு விசாலமாக்கப்பட்டு கொடுக்கப்படுவது இருக்கிறதே, இதை நபி அவர்கள் பயந்தார்கள், அஞ்சினார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எப்போது சொன்னாங்கடா, பஹ்ரைன்ல இருந்து பைத்துல் மால்ல இருந்து அந்த அவைகளுக்கு தேவையான ஜகாத்துடைய பொருள் வசூலிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு மக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியில கூடுறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் வந்து விட்டதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டு விட்டு தான் இதை சொல்றாங்க. ரசூல் தாங்க ஏழ்மையை விட எதை பயந்தாங்க? தனது உம்மத்துக்கு செல்வ நிலையை பயந்தார்கள். செல்வம் திறக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டு அதன் மூலம் ஃபித்னாவுக்குள்ளாகுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சினார்கள், பயந்தார்கள். இப்ப நாம கூட நமது தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்களேன். இப்ப நமது தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்ப நாம் ஏழ்மையில வறுமையில இருக்கும்போது எப்படி இருந்தோம்? இஸ்லாம் எங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவோடு இருக்கும் போது நாம் இருந்த நிலை என்ன, எப்படி நாம் செயல்பட்டோம்? சிலர் வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பாங்க. எதற்காக? எதுக்கு? யா அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தா, எனக்கு செல்வத்தை தா, இப்படி துஆ செய்வாங்க. துஆ செய்து அந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது, அதெல்லாம் கிடைக்கும் போது அதே நாவு எப்படி சொல்ல ஆரம்பிக்கும் என்றால், தொழுவதற்கு கூட நேரம் இல்லை. எப்படி? அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்ட நாவு, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்த நாவு, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தா, எனக்கு பொருளாதாரத்தா, வசதி வாய்ப்புகளை தான் கேட்ட அதே நாவு, அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பிறகு எப்படி பேச ஆரம்பிக்கும் என்றால், தொழுவதற்கு கூட நேரம் இல்லை, அல்லாஹ் இபாதத் செய்யறதுக்கு கூட நேரம் கிடையாது, மார்க்க விடயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு நேரம் கிடையாது, இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஆரம்ப நிலை எப்படி இருந்தது? அல்லாஹ்விடம் தான் கேட்டாங்க, அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இது உண்மையில ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவாக இல்லையா? நினைச்சு பாருங்க. உண்மையில் நாம் அல்லாஹ்விடத்துல செல்வத்தை கேட்கும் போது எதையும் சேர்த்து கேட்க வேணும். சொல்லுங்க. அதாவது எம்மை மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது. புரியுதா? அல்லாஹ் இந்த செல்வம், இந்த வசதி வாய்ப்புகள் என்னை இந்த தீனை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது, உன்னை நெருங்குவதை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இந்த விளக்கம் இருக்க வேண்டும். எனவே நாங்கள் வெறுமனே பொருளாதாரத்தை கேட்பதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது, அதாவது ஒருவனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை இருக்கிறது, வாதி, ஒரு தங்கத்தாலான ஓடை இருக்கிறது. தங்கத்தாலான ஓடை என்றா அவன் வாழ போற காலம் என்ன? ஒரு 50-60 வருடம். அப்ப தங்கத்தாலான ஓடை அவன் அனுபவித்து அவனுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அவனது சந்ததிகளும் அனுபவிக்கலாம். அப்படிதானே? அவ்வளோ தங்கத்தாலான ஒரு ஓடை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவன் என்ன செய்வான் என்றா, தங்கத்தாலான இன்னும் ஒரு ஓடை எனக்கு வேண்டும் என்று விரும்புவான், பேராசை கொள்வான். ஹதீஸ். மனிதனுடைய நிலையை பாருங்க. இதுதான் மனிதனுடைய நிலையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதோடு இப்படி துனியால நிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்வது போன்று குர்ஆன்ல, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதாவது பெருக்க வேண்டும் என்ற ஆசை. தகாசுர் என்னது? பெருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. பெருக்குவது எதுவரை என்றால், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அதாவது உங்களை கொண்டு போய் கபர்ல வைக்கும் வரை. எது வரைக்கும்? உங்களை கொண்டு போய் கபறுகளை வைக்க, நீங்க கபறுகளை சந்திக்கின்ற வரை, அது வரைக்கும் விடாது இந்த உலகத்துடைய ஆசைகள். சிலவங்க சொல்றாங்க, என்ன கொஞ்சம் இதை முடிச்சுட்டு வந்துடுவோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனா முடியாது, அது விடாது. என்ன செய்யும்? ஒரு கடையா அடுத்து இன்னொரு பிரான்ச், அதான் இன்னொரு பிரான்ச், அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்படித்தான் கூட்டிக் கொண்டே போவார்களே தவிர, பிசினஸ் பல வழிகளை பெருக்கிக் கொண்டே இருப்பார்களே தவிர விடுமா? விடாது. அல்லாஹ், இது ரப்புடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, வஹையுடைய வார்த்தை. இதுதான் மனிதனுடைய நிலை. அப்ப ஏழ்மையில வறுமையில இருக்கும் போதெல்லாம் அந்த பேராசை வராது, இருக்காது. அப்ப கணக்கா என்ன, ஸ்டடியாகத்தான் இருப்பான், தெளிவாகத்தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க நறுமையான சகோதரர்களே என்ன செய்யும்? அதோடு சேர்த்து ஆடம்பர வாழ்க்கையும் அதோடு சேர்ந்து வரும். ஆடம்பர வாழ்க்கையும் என்ன செய்யும்? அதோடு சேர்ந்து பெருகும். ஆடம்பர வாழ்க்கை வர வர தேவைகள் அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும். தேவைகள் அதிகமாக அதிகமாக சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இதுதான் நிலைமை. அவை அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தாலும் அதை கொண்டு அவன் தண்ணீரை பெற மாட்டான். அவன் என்ன செய்வான்? அது போன்று
இன்னொரு ஓடை, தங்கத்தாலான ஒரு ஓடை எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அவங்க சொல்றாங்க, அதாவது மனிதனுடைய இந்த பேராசைகளை அடைக்கக்கூடியது மண் தான்றாங்க. மண்ணுனா என்னது? கபூர்ல கொண்டு போய் வைக்கிறதாம், நினைச்சா மண்ணை மேலால போடுறதாம். அது வரைக்கும் ஆசைகள். இதுதான் நிலைமை. எனவே நறுமை சகோதரர்களே, துனியா திறக்கப்படுவது என்பது அது ஒரு சோதனை, சாதாரண விஷயம். நபி அவங்க அதை பயந்தாங்க, சஹாபாக்களுக்கு பயந்தாங்க, இந்த உம்மத்துக்கு பயந்தாங்க. உலகம் விசாலமாக்கப்பட்டு அது என்ன செய்துவிடும்? உங்களை தீனை விட்டு தூரமாக்கிவிடும். அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு, மார்க்க ஈடுபாடுகளை விட்டு உங்களை தூரப்படுத்திவிடும். அது நாங்க யதார்த்தமா நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அவனுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்பதில் சோதிக்கப்படுறான், அப்படித்தானே? ஒவ்வொருவரும் அவரவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்பதில் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழகா சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழகா சொல்றாங்க, நாங்க ஏழ்மையில இருந்தபோது அதில் பொறுமையாக இருந்தோம். ஏழ்மையில் இருந்தபோது அதில் நாம் பொறுமையாக இருந்தோம். ஆனா வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு அதில் பொறுமையாக இருக்க முடியாத ஒரு சோதனையான ஒரு நிலை இருக்கிறது என்பதை சொல்றாங்க. அப்படி சிறந்து வாழ்ந்த சஹாபாக்கள், சிறந்து விளங்கிய சஹாபாக்களை இப்படி சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்க பார்க்கக்கூடிய அதாவது நான்காவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு பயந்த விடயம் என்ன என்று சொன்னால் செல்வம் திறக்கப்படுவது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்பாங்க, நாங்க ஹதீஸ்ல அடிக்கடி படிப்போம். நபி அவர்கள் இரவில் தூங்குகின்ற போது ஓதக்கூடிய துவா. நபி அவங்க இரவில் தூங்கும் போது ஒரு துவாவை ஓதுவார்கள். இந்த துவா ஓதாம நபி அவர்கள் தூங்க மாட்டார்கள். என்ன துவா அது? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி என்று ஓதுவாங்க. இது நபி அவர்கள் ஓதக்கூடிய துவா இரவில் தூங்கும் போது. நபி அவங்களோட படுக்கையுடைய விரிப்பு எப்படி இருந்துச்சு? அந்த விரிப்புடைய அடையாளங்கள் அவங்களோட மேனில தெரியக்கூடிய அளவுக்கு தான் அப்படிதான் இருந்துச்சு. விரிப்பு ஒன்றை கீழே வைப்பாங்க, அடுத்த தன்னை போற்றிக் கொள்வார். இப்படியான ஒரு விரிப்பு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஒரு நாள் இரவு ஒரு தலையணையில் நாங்கள் 3 பேர் தலை வைத்து தூங்கினோம். ஒரு தலையணை அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துவா ஓதுறாங்க இரவில் தூங்கும் போது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸகானா, எமக்கு பானத்தை அளித்த புகட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வகஃபானா, எமக்கு போதுமானதை தந்த. ரசூலுல்லாஹ் துவா கேட்கும் போது கூட எப்படி கேட்பாங்களாம்? ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம அர்ஸுக் ஆல முஹம்மதின் கூத்தா. இப்படி ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம அர்ஸுக் ஆல முஹம்மதின் கூத்தான்னு தான் கேட்பாங்க. முஹம்மதுடைய குடும்பத்துக்கு அன்றைக்கு தேவையான உணவை தான் கேட்பாங்க ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு கூத், அன்றைக்கு தேவையான உணவை தருவாயாக. இப்படிதான் நபி அவங்க துவா கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துவா ஓதுறாங்க இரவில் தூங்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு போதுமானது கிடைக்கிறதா மிகப்பெரிய நியமத். புரியுதா? ஏன்னா போதுமானது கிடைத்தால் பேராசை வரவும், அது அடுத்தவன்ட கையேந்தவும் மாட்டோம். ரெண்டும் இல்லை தானே? போதுமானது கிடைச்சா ரெண்டை விட்டும் பாதுகாப்பும், பேராசையும் இல்லை, அடுத்து என்ன பிறட்ட கையேந்து ஒரு இழிவடைய வேண்டிய ஒரு நிலையும் இல்லை. புரியுதா சொல்றது? ஆவானா, அதே போன்ற எமக்கு தங்குவதற்குரிய இடத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா பகுதி. இந்த அந்த துவால மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? கடைசி பகுதி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி. என்ன, இந்த வசதிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்க. சுப்ஹானல்லாஹ், அதான் சொல்றாங்க. இந்த வசதிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்க, எமக்கு அல்லாஹ் இவற்றை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படிதான் நபி அவங்க இரவில் தூங்கும் போது நபி அவங்க அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாகத்தான் தூங்க செல்வார்கள். தூக்கத்தில் விழித்து விட்டாலும் முதல்ல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாகத்தான் எழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில நாம் பார்க்கக்கூடிய 4வது விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு பயந்த விடயங்கள்ல 4வது விடயமாக நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்கிறது இந்த உலகம் திறக்கப்பட்டு அதில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது. சரி, 5வது பார்ப்போம். நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பயந்த விஷயங்கள்ல இது ஒரு சஹாபியுடைய ஒரு தனிப்பட்ட விஷயமாக வந்தாலும் நாம் பொதுவாக இது எடுக்கலாம். சஹாபி யாருன்னு பாத்தீங்கன்னா சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரான். யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா மத்தவங்க உட்கார். சரியா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி யார்? சஹாபி
கவனிங்க, சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி. இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வரார், வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசத்தை செய்யுங்கள், நான் எனது வாழ்வில் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உபதேசத்தை சொல்லுங்க. பாருங்க, நோக்கம் நியத்து என்னதான், அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள, சும்மா கேட்டு போறது கிடையாது. அதனால் எனது வாழ்வில் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கிறான். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ரப்பி அல்லாஹ் சும்ம இஸ்தகிம், நீங்க சொல்லுங்க அல்லாஹ் தான் எனது ரப் என்று சொல்லிட்டு அதில் உறுதியாக இருங்க. அல்லாஹ் தான் எனது இறைவன் என்றால் அதுல நீங்க உறுதியாக இருங்க, அதுக்கு முரண்படக்கூடாது. ரப் அல்லாஹ் தான் எனது இறைவன் என்று சொல்லி அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். சரி, அடுத்து என்ன கேட்கிறாரு? அடுத்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் விஷயத்தில் நீங்கள் அதிகம் எதை பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். எனது விஷயத்தில் நீங்கள் அதிகம் எதை அஞ்சுகிறீர்கள், எதை பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் என்றால், தனது நாவை பிடித்து காட்டி சொன்னார்கள், இதைத்தான் பயப்படுகிறேன். நாவ். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் இரண்டாவது அந்த சஹாபிக்கு நபித்தோழர் சொன்ன விஷயம், நான் பயப்படுவது இந்த நாவை உங்கள் விஷயத்துல. ஒவ்வொரு விஷயத்திலும் சஹாபாக்களுக்கு இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கன்னா, எனவே நாவுடைய விஷயத்தில் நாம் மிகவும் பயப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சிய ஒரு விஷயம். நாவுடைய விஷயம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வை அப்படியே முழுமையாக அழித்து விடக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம், அப்படிதானே இல்லையா? ஒருவன் அவனுடைய மறுமையை அழித்து விடக்கூடிய அளவுக்கு இந்த நாவிலிருந்து வார்த்தையை வெளிப்படுத்தலாம். வெளிப்பட்டால் அவனது மறுமையே பாழாகிவிடும், அவனது மறுமையே அழிந்து விடும், இல்லையா? சாதாரண ஒரு விஷயம் அல்ல நாவுடைய விஷயம் என்பது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன். புகார்ல வர ஹதீஸ், மை யضمن லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அضمن லஹுல் ஜன்னah. யார் இரண்டை பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன். ஒன்று நாவ், அடுத்தது அவரது மறை உறுப்பு. இந்த ரெண்டையும் யார் பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கடா. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க. நாவுடைய விஷயத்தை சொல்றாங்க, இதுல சொல்றாங்க, நாவை நாம் பேணிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்க காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு விஷயங்களை பேசுகிறோம். உண்மையில் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியவைகளா, இறை கோபத்தை பெற்று தரக்கூடியவைகளா, என்னை சொர்க்கத்துக்கு நெருக்கக்கூடியதா அல்லது நரகத்துக்கு நெருக்க வைக்கக்கூடியதா என்றதில் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நாவுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த உதாரணத்தை கொஞ்சம் பாருங்க. இப்போ ஒருத்தர் அமல் செய்யறார். அவர் என்ன செய்யறாரு? அவரது வாழ்வையில நிறைய அமல்கள் நிறைய செய்யறாரு. அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவுறாரு, அடுத்தவங்களுக்கு எல்லாம் நல்ல உதவி செய்யறாரு, குடும்பத்துக்கு உதவி செய்யறாரு. இப்படி எல்லாம் செய்யறாரு ஒருத்தர் வைங்க. இப்படி செய்யக்கூடிய நல்ல உதவி செய்யக்கூடிய ஒருவர், என் அருமையான சகோதரர்களே, இப்ப இவர் என்ன செய்யறாரு? இப்ப மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறான்னு வைங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறான்னு வைங்க. மரணப்படுக்கையில இருக்கின்ற போது இவர் சிலர் என்னை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆனால் அவர் நிறைய உதவி செய்திருக்கிறாரு, அவர்களுக்கு நிறைய அவர் கொடுத்தெல்லாம் உதவி இருக்கிறாரு. அப்படியான சிலர் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் நினைப்பார், மனிதன் தானே. அப்படி அவர் எதிர்பார்த்த யாராவது முக்கியமானவங்க அவரை பார்க்க வரலன்னு வைங்களே, அவர் நெருங்கிய உறவினர்கள்ல அவர் நிறைய கொடுத்து உதவிய யாராவது வரல என்கின்ற போது அவர் எல்லோருக்கும் முன்னால சொல்றார், நான் இவ்வளவு அவருக்கு உதவி செய்தேன், நான் அவருக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், அவர் என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்ற இந்த வார்த்தை இருக்குதே, அது அந்த தர்மங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய அளவுக்குள்ள வார்த்தை, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. எனவே சுப்ஹானல்லாஹ், மூமின்கள், உங்களுடைய சதகாக்களை, தர்மங்களை நீங்கள் பாழ்படுத்தாதீர்கள். அதை சொல்லி காட்டுவதன் மூலம், நோவினை செய்வதன் மூலமாக. பாருங்க, அவர் எவ்வளவு காலம் பாதுகாத்தாமல், அது எவ்வளவு காலம் பாதுகாத்திருப்பாரு? ஒரு 30 வருடம் பாதுகாத்திருப்பாரு. ஆனால் 25 வருடம் பாதுகாத்த ஒரு அமல் எப்ப பாலாவுது? மௌத்துடைய நேரத்துல. சுப்ஹானல்லாஹ். நாவு சாதாரண விஷயம் அல்ல, நாவுடைய விஷயம் அவ்வளவு பயங்கரமான. சொல்லி காட்டிட்டாருன்னு வைங்க, அவ்வளவு காலம் செய்து மறைச்சு வைத்திருந்த ஒரு சதகாவை, தர்மத்தை மௌத்துடைய நேரத்தில் சொல்லி காட்டுறார். இவ்வளவு செய்தேன் அவருக்கு, அவர் வரலை என பார்க்கன்னு சொன்னால், என் அருமை சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுதான் நாவு பயங்கரமானது என்பதற்கு இவைகள் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். நிறைய இப்படி உதாரணங்கள் சொல்லலாம். அப்ப நபி அவர்கள் பயந்த விஷயங்கள்ல நாங்க எத்தனை விஷயம் படிச்சிட்டோம்? 5 விஷயங்கள். 5வது விஷயம்,
நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த விடயங்கள்ல 5 விடயங்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோம். 6வது விடயமாக என் அருமையான சகோதரர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலா உம்மதி, எனது உம்மத்துக்கு எனது சமுதாயத்துக்கு நான் மிகவும் பயப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல் அஇம்மத்துல் முதில்லூன், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள். வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள். தலைவர்கள் என்று சொன்னா அது மார்க்க அறிஞர்களையும் குறிக்கும். அதே போன்று உலக ரீதியாக உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் குறிக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ நபி அவங்க எச்சரிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நபி அவங்க எதை பயப்படுறாங்கன்னு தனது உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு வழிகெடுக்கும் தலைவர்கள், இவர்கள் விஷயத்துல நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்றான். இப்ப நாங்க இந்த விஷயம் மிகவும் அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நாம் இதுல மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால், நாங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் போது, மார்க்கத்தை எடுக்கும் போது நாம் யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்றால், அதாவது நேரான வழியிலே பயணித்த, நேர் வழியிலே பயணித்த அந்த இமாம்கள் அறிஞர்களிடமிருந்து நாம் மார்க்கத்தை பெற வேண்டும். மார்க்கத்தை நாம் யாரிடமிருந்து என்றால், அவர்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடியவரிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது. அல்லது உலக நோக்கம், உலகியல் நோக்கங்கள், உலகிய லாபங்கள், சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கின் மூலம் மக்கள் வழிகட்டு போகலாம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா பலம், இவைகள் என்ன செய்யலாம்? வழிகெடுத்து விடலாம். எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், நாம் மார்க்கத்தை யாரிடமிருந்து எடுக்கிறோம் என்ற விஷயத்துல. ஏனென்றால் நாம் வழிகட்டு விடக்கூடாது. ஏன்னா நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, கவலையான விஷயம் என்று பாத்தீங்கன்னா, துன்யா என்று வரும்போது நாங்க கவனமா இருக்கிறோம். துன்யா என்று வரும்போது என்ன செய்யறோம்? கேர்ஃபுல்லா கவனமா இருக்கிறோம். மார்க்கம் என்று வரும்போது அது யாரு சொன்னாலும் எடுத்துக்கொள்றோம். அதான் பிரச்சனை. மார்க்கம் என்று வரும்போது யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறோம். உலக விஷயத்துல ஏமாற மாட்டோம். எதுல ஏமாற மாட்டோம்? உலகத்துல தெரியும், ஒரு நோய் வந்தா எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த மருத்துவர்கிட்ட போகணும், அவர் இதற்கு பொருத்தமானவரா? பிள்ளைய பாடசாலைக்கு போடும் போது பாக்குறோம், எந்த கல்விக்கூடம் எது பொருத்தமானது, எந்த துறை பொருத்தமானது, எல்லாம் அலசுறோம், ஆராயிரும். துன்யா விஷயத்தில் இதெல்லாம் செய்யறோம். புரியுதா? சரியான இடத்துக்கு தான் போறோம். பொருளை வாங்கும் போது இது அதுக்குரிய பெருமதி மிக்கதா, பெருமதி கொடுக்கலாமா என்றதெல்லாம் பாக்குறோம். ஒரிஜினலா, டூப்ளிகேட்டா எல்லாம் பாக்குறோம். ஆனா தீன் மார்க்கம் என்று வரும்போது நாங்க அதை பாக்குறோமா? அப்ப முரண்பாடா இல்லையா? இது முரண்பாடு தானே. இதுல நாங்க இதெல்லாம் கவனமா இருக்கிறோம். அப்ப இதுல ஏன் கவனமா இருக்கிறோம்? இல்ல, அப்ப துன்யாவுடைய விஷயத்தில் இவ்வளவு கவனமா இருக்கும் போது எங்களுக்கு என்ன தெரியுது? 10 ரியால பெருமதி தெரியுது, 20 ரியால தெரியுது. புரியுது அவன் சொல்றது? ஒரு ரியால கூட கொடுத்தாலும் கவலைப்படுறோம். அப்படித்தானே? அதான் மனிதனுடைய நிலை. அப்ப இது தெரியுது. அப்ப தீன் மார்க்கம் யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியுமா? தீன மார்க்கத்தை யார் சொன்னாலும் அப்படி எடுக்க முடியாது. மார்க்கத்தை நாம் உரியவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் வழிகட்டு போகக்கூடாது. அதனுடைய ஆதார தன்மைகள் என்ன? இந்த செய்தி ஆதாரபூர்வமானதா, ஆதாரத்தன்மை மிக்கதா? இப்படி நாம் ஒவ்வொன்றையும் மார்க்க விஷயம் என்று வரும்போது அது மிக முக்கியமான ஒரு விடயம், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, யார் சொன்னாலும் மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. மார்க்க அறிஞர்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் சொன்ன தீர்ப்புகள் என்ன, மார்க்க விளக்கங்கள் என்ன, இவைகள் மிக முக்கியமானவைகள். இல்லை என்றால் நாம் வழிகட்டு விடுவோம். அது நமது மறுமையை பாழாக்கிவிடும். நமது மறுமையை அது பால்படுத்தி விடும் என் அருமை சகோதரர்களே. அதனால் இதுல மிக கவனமாக நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப்ல எடுத்தீங்கன்னா, சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயத்துல, அதாவது யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அவங்களோட முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் போது, அவருடைய முகங்கள் நரகிலே போட்டு புரட்டப்படும் போது அவர்கள் எப்படி கை செய்தப்படுவார்கள் என்றால், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ் ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூன ஸபீலா. நாங்க எங்கட பெரியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மகான்கள் என்று சொல்ல இப்படியானவர்களை பின்பற்றினோம், அவர்கள் எம்மை வழிகெடுத்து விட்டார்கள். அங்கதான் கை செய்த ஃபஅதல்லூன ஸபீலா. யாதா அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடு. கை செய்தப்படுவாங்க. எப்படி தெரியுமா? அடுத்தது யா லைத்தனா இன்னா அத்தஅனா, அதாவது அத்தஅன அல்லாஹ் வ அத்தஅன ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் பின்பற்றி இருக்க வேண்டாமா என்று கை செய்தப்படுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அங்கு கை செய்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் நாம் யார் மூலம் வழி நடத்தப்படுகிறோம், நாம் யாருக்கு பின்னால் செல்கிறோம் என்றதெல்லாம் கவனிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில, என்றால் இது நமது மறுமை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் இழந்து விடக்கூடாது.
அதனால் ரசூலுல்லாஹ் பயந்த ஒரு விடயம் இது. வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் விஷயத்துல நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்றால் நீங்கள் தூரமாகி விட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது சுய விருப்பு வெறுப்புகள் அல்ல, மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இது மிக முக்கியமானது இந்த தலைப்பில். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் நாம் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது உம்மத்துக்கு நான் பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான், அதாவது இந்த ஓரின சேர்க்கை. என்ன சொல்றாங்க? இந்த கௌமு லூத் சொல்றாங்க, இதை நான் அதிகம் எனது உம்மத்துக்கு அஞ்சுகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இன்று பல நாடுகள் என்ன செய்தி இதை அங்கீகரித்து அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் முடித்துக் கொள்ளலாம், ஒரே பாலினத்தை சேர்ந்த திருமணம் முடித்துக் கொள்ளலாம் எல்லாம் அசிங்கமான சட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எச்சரிக்கிறாங்க. எனவே இதுல நான் சொன்ன இந்த விஷயங்கள் மொத்தம் எத்தனை விஷயம் சொன்னோம்? 7 விஷயம். முதலாவது விஷயம் சொல்லுங்க. முதல் விஷயம், அதாவது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை நபி அவர்கள் மிகவும் பயந்தார்கள், அஞ்சினார்கள். அதனுடைய விளக்கத்தை சொல்லி இருக்கிறோம். இரண்டாவது, முஹஸ்துதி, சிறிய இணை வைத்தல். முஹஸ்துதியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு அதிகம் அஞ்சினார்கள், பயந்தார்கள். இரண்டாவது, மூணாவது நாவுடைய விஷயம். நாவுடைய விஷயத்தை நபி அவர்கள் பயந்தார்கள். நாலாவது விஷயம் சொல்லுங்க, செல்வம் திறந்து கொடுக்கப்படுவது, இல்லையா, பொருளாதாரம் திறந்து கொடுக்கப்படுவதை நபி அவர்கள் அஞ்சினார்கள். 4 விஷயம் சொல்றீங்க. அடுத்து எது சொல்லல? நான் சொல்லியாச்சே, நான் சொல்றேன். 4 விஷயம் சொல்லிட்டார். நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சொன்னீங்க, சொன்னனால இருக்குமா? சொல்லப்படா என்ன? வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள், வழிகெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், வழிகெடுக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவரும் அதற்குள்ள உட்படுவார்கள். புரியுதா? அறிஞர்கள் சொல்லி நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அறிஞர்கள் என்ற பெயரில் அடையாளப்படுத்தக்கூடிய உண்மையான அறிஞர்கள் என்பவர்கள் மக்களை நேர்வழியில செலுத்தக்கூடியவர்கள். சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பயான்ல இந்த இதுல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் ஒருவரை வழிகேட்டில் ஆழ்த்தக்கூடிய நபி அவங்க இந்த உம்மத்துக்கு அதிகம் பயந்த இந்த விஷயங்களை நாம் மிகவும் பயந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் இவைகளிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.